பவர் ஐசியை பற்றி பார்ப்போம் நம்ம இதானே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பவர் ஐசி எடுத்துட்டோம் சொல்லி சொன்னால் அந்த பவர் ஐசியோட வேலை என்ன, சும்மா ஒரு பவர் ஐசியோட வேலை என்ன, பவர் ஐசி உங்களோட ஃபோனில் என்ன வேலை செய்யுது, நமக்கு நார்மலாக என்ன தெரியும், எல்லாத்துக்கும் வோல்டேஜை கொடுக்குது பவர் ஐசினே. ஆனால் உண்மையாகவே நமக்கு பவர் ஐசியில் வேலைன்னு சொன்னால் பவர் ஐசி எல்லாத்துக்குரிய வோல்டேஜும் பவர் ஐசி கொடுக்குறோம்ல. பவர் ஐசிக்குள்ளே டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு பவர் ஐசிக்குள்ளே இந்த பவர் ஐசிக்குள்ளே வந்து இந்த பாருங்க 4 செக்ஷன் நம்ம எடுத்திருக்கலாம். முக்கியமான ஒரு 4 செக்ஷனை நம்ம எடுத்திருக்கோம் பவர் ஐசிக்குள்ளே இருந்து. இப்போ வந்து ஒரு பவர் ஐசி எடுத்துட்டோம் சொல்லலாம், இந்த அரைக்கிற பக் சர்க்யூட் இருக்குது, பக் செக்ஷன் சொல்லி ஒன்று வேலை செய்யும். இந்த பக் செக்ஷன் வேலை என்ன, பக் செக்ஷன் சிபியுக்குரிய வோல்டேஜை வந்து என்ன செய்யும், பக் கோயில் மூலமாக வந்து சிபியுக்கு கொடுக்கும். அடுத்தது எல்டிஓ டிபார்ட்மெண்ட். எல்டிஓ டிபார்ட்மெண்ட்ற வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், எல்டிஓ நம்மளோட ஃபோனுக்கு தேவையான, நமக்கு நம்மளோட ஃபோன் வேலை செய்யணும்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன வோல்டேஜ் தேவை. எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க் செக்ஷனுக்குரிய வோல்டேஜ் தேவை 2.8, 2.2, 1.8, இந்த ரெம்முக்குரியது, இஎம்எம்சிக்குரியது, இந்த மாதிரி எல்லா செக்ஷனுக்குமே வந்து தேவையான வோல்டேஜ் எல்லாம் வந்து எங்கே போகும்னு சொன்னால் இந்த எல்டிஓ டிபார்ட்மெண்ட் தான் போகும். நிறைய வோல்டேஜ் தேவை. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு எல்டிஓ எடுத்துட்டோம் சொல்லி சொன்னால், இங்கே பாருங்க, ஒரு பவர் ஐஸ் எடுத்துக்கிங்க, பவர் ஐஸில் இங்கே பாருங்க, இது என்ன செக்ஷன், இது ஒரு பவர் ஐசி. இந்த பாருங்க பவர் ஐசி இந்த அருகி U2000 இந்த U2000 ஸ்கீமெட்டிக்ஸில் போயிட்டு நம்ம ஸ்டேட் பண்ணோம்னு சொன்னால் இந்த வந்துட்டு இது என்ன செக்ஷன், இது பக் கண்ட்ரோல். இந்த பாருங்க, இந்த பக் கண்ட்ரோல் இங்கே பாருங்க, விப்ராக், விகோர், விமோடம், விபிஏ, எல்டிஓ டிபார்ட்மெண்ட். இங்கே பாருங்க பக் செக்ஷன், பக் கண்ட்ரோல். இந்த பாருங்க இது வந்து எல்டிஓ டிபார்ட்மெண்ட். எல்டிஓ டிபார்ட்மெண்ட் இதில் வந்து இதில் இருந்து தான் நமக்கு என்ன செய்யும் சொன்னால் ஒவ்வொருத்துக்கு தேவை பாருங்க. இது வந்து கேமராக்குரியது, ஐஎம்எம்சிக்குரியது, ரெம்முக்குரியது, இந்த மாதிரி நிறைய வோல்டேஜ் வந்து பாருங்க. இதில் எடுத்து பார்க்கலாம் நமக்கு எங்கெங்கே போகுது, என்னென்ன வோல்டேஜ் சொல்லி பாருங்க. இந்த விஆர்எஃப் நெட்வொர்க் செக்ஷனுக்குரியது, இந்த இஎம்எம்சி வோல்டேஜ் ஃபார் இஎம்எம்சி, பாருங்க யூஎஸ்பிக்குரியது, வோல்டேஜ் ஃபார் யூஎஸ்பி, இந்த மாதிரி நிறைய எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன வோல்டேஜ்லாம் தேவை. இது எல்லாமே வந்து எங்கேருந்து போகும், நம்மளோட பவர் ஐசியில் இருக்கிற எல்டிஓ டிபார்ட்மெண்ட். நம்ம எடுத்தோடனே சொல்லப்பா பவர் ஐசியில் இருந்தால் போகணும்னு சொல்லப்படா, பவர் ஐசிக்குள்ளே இருக்கிற எல்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் இந்த வோல்டேஜ்லாம் போகுது பாருங்க. எல்டிஓ டிபார்ட்மெண்ட் வந்து போகுது. அடுத்தது நம்மளோட சிடிசி சொல்றது கோடெக். சிங்கிள் பவர் ஐசி எல்லாத்துக்குமே வந்து சிடிசி அந்த ஆடியோ செக்ஷன், ஆடியோ டிபார்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்கு, பவர் ஐசிக்குள்ளே தான் இருக்கு. அப்போ பவர் ஐசிக்குள்ளேன்னு சொன்னால் பவர் ஐசிக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்க மாட்டேன், அதுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் கோடெக்னு சொல்கிறது பாருங்க. அதையும் நமக்கு இந்த இதில் பார்க்கலாம். இது வந்து எல்டிஓ டிபார்ட்மெண்ட் வரைக்கும். இது பார்த்தீங்களா ஆடியோ ஐஎஃப்னு சொல்லி வருது தானே, ஆடியோ இன்டர்ஃபேஸ். அப்போ நமக்கு இதான் வந்து என்ன, இது ஆடியோக்குரியது. இது பாருங்க, இதில் மைக்குக்குரிய கண்ட்ரோல், ஆடியோ இன்புட், இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். பவர் ஐசிக்குள்ளே தான், பவர் ஐசிக்குள்ளே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு டிபார்ட்மெண்ட். அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் செக்ஷனுக்கு தான் போகும். இப்போ நமக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து வாரன்ஸ்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ஒரு பவர் ஐசிக்குள்ளே. இப்போ நம்ம முழுசாக ஒரு பவர் ஐசி எடுத்த உடனே அந்த பவர் ஐசி தான் எல்லாத்துக்குரிய வோல்டேஜையும் கொடுக்குதுவாங்கன்னு நினச்சிக்கப்படாது. பவர் ஐசிக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. பவர் சுவிட்சுக்குரிய லைனும் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் தான் வரும். சரியானே. இப்போ நமக்கு இந்த பக் செக்ஷன், இந்த பக் செக்ஷனுக்குரிய வோல்டேஜ் இன்புட் என்ன, இதுக்குரிய பக் செக்ஷனுக்கு என்ன வோல்டேஜ் வரும், என்ன இன்புட் பேரு, விபிஹெச். இதுக்குரிய விபிஹெச் இல்லைன்னா விசிஸ். ஓகே, அது 2 நிமிஷம். விபிஹெச் இல்லைன்னா விசிஸ் வந்து எங்கள் இதுக்குரிய விபிஹெச். இந்த பக் செக்ஷனுக்குரிய இன்புட் என்ன, விபிஹெச். இந்த விபிஹெச் போன உடனே இது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த இருக்கிற பக் கோயில், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பக் கோயில், இந்த மாதிரி நிறைய பக் கோயில் இருக்கு. இந்த பக் கோயில்ஸில் வந்து என்ன செய்யும், ஒரு வோல்டேஜை கொடுத்து இது எங்கே செய்யும், சும்மா சிபியூக்கு இங்கே வி மோடம், வி கோர் இந்த இருக்கிற இந்த மாதிரி என்ன செய்யும் சொன்னால் சிபியூக்கு வோல்டேஜ் சிபியூ கொடுக்கும். அடுத்தது இங்கே இருக்கிறது ஹையர் எல்டிஓ, லோவர் எல்டிஓன்னு சொல்லி. இந்த ஹையர் எல்டிஓ, லோவர் எல்டிஓ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது சரியா நமக்கு போய் இங்கே பாருங்க, இங்கே பாருங்களா, இந்த அறைக்கு பவர் ஐசி, இந்த அறை பவர் ஐசி. இது பாருங்க, இந்த இருக்கிறது விப்ராக். இந்த விப்ராக் வந்து எங்கேருந்து வருவது, இது எங்கேருந்து வருவது, இது பவர் ஐசிக்கு இருந்து வருவது. பவர் ஐசிக்குள்ளே என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவது, பக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவது. அப்போ இது வந்து ரெக்டாக எங்கே போகும், இது
பவர் ஐசியில் பக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பக் வோல்டேஜ் வந்து ரிலீஸ் ஆகி எங்கே போகும் இது என்னத்துக்குரிய இங்கே பாருங்க வி ப்ரோக்னா எங்கே போகும் சிபிக்கு போகும் இங்கே பாருங்க இங்கே கிளிக் பண்ணுறேன் சிபிக்கு போகுது இங்கே பாருங்க இங்கே இதுக்குள்ளே போகிறது என்னதுன்னா ரெஃபரன்ஸ் ஃபீட்பேக் லைன் இது ஃபீட்பேக்கு வேண்டி ஒரு லைன் உள்ளுக்கு போகுது அடுத்த இதில் கனெக்ஷன் வந்து அப்படி எங்கே போகுது நம்மட சிபிக்குள்ளே போகுது அதே போல் கொஞ்சம் மற்ற லைனை பாருங்கள் பாருங்க இது வீக்கோர் எங்கேருந்து வரும் வீக்கோரும் நம்ம இதுக்கு பிறகு நம்ம செல்லப்படா இது எல்லாமே வந்து பவர் ஐசிக்குள்ளே இருந்து வருது பவர் ஐசிக்குள்ளே இருக்கிற பக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது இது ஆனால் நமக்கு பார்க்கக்குள்ள இந்த பவர் ஐசி வந்து நமக்கு எப்படி சும்மா நார்மலாக தெரியும் என்ன ஒரு ஐசி மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த ஐசிக்குள்ளே என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த வோல்டேஜ் வரும் இந்த வோல்டேஜ் பக் டிபார்ட்மெண்ட்ல வந்து எங்கே போகுது அப்படியே கோர் செக்ஷனுக்கு போகுது இப்போ நம்மளோட பவர் ஐசி வந்து எப்படி 4 பாட்டை நம்ம பிரிச்சிருக்கோமோ அதே போல தான் சிபியூக்குள்ளேயும் ஒரு செக்ஷன் இருக்கு அந்த ஒரு செக்ஷனுக்குரிய தான் தெரியும் பாருங்க வி ப்ரோக்குங்கிற செக்ஷன் இருக்கு வி கோருங்கிறது ஒன்று இருக்கு அடுத்தது வி மோடம் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் அந்த ஒரு செக்ஷன் ஓன் ஆகிறதுக்கு சரிண்ணே இதுவும் வந்து வி கோருக்குரியது அடுத்தது வந்து வி மோடம் இது பாருங்க இதுவும் எங்கே போகுது சிபியூக்கு போகுது இங்கே பாருங்க வி மோடம் இதுவும் வந்து சிபியூக்கு போகுது சிபியூக்குள்ளே போகுது அடுத்தது பாருங்க அடுத்தது இங்கே பாருங்க இந்த இருக்கு விஎஸ்1 சொல்றது என்ன எல்டிஓ இங்கே பாருங்க இது எங்கேருந்து வருவது பவர் ஐசிக்கு வருவது எங்கே போகும் இது ஏன் பவர் ஐசிக்கு போகுது பவர் ஐசிக்குள்ள ஏன் போகுது எல்டிஓ டிபார்ட்மெண்ட் ஆன் பண்ணுறதுக்கு போகுது இது பாருங்க கிளிக் பண்ணுறேன் அகெயின் பவர் ஐசிக்குள்ளே போகுது எனத்துக்காக எல்டிஓ டிபார்ட்மெண்ட் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியுமா ஒரு செக்ஷன் இருக்குது அந்த ஒவ்வொரு பக் செக்ஷன் வேலை செய்யணும்னு சொன்னால் என்ன வேணும் நமக்கு என்ன வோல்டேஜ் வேணும் விபிஹெச் அப்போ எங்கே இருக்கு விபிஹெச் இந்த அறைக்கு இது பாருங்க இந்த அறைக்கு இந்த வருதா நிறைய அந்த விபிஹெச் இருக்குதா இந்த விபிஹெச் எல்லாம் பவர் ஐசிக்குள்ள என்னதுக்கு போகுது இது பாருங்க இவ்வளோ இந்த விபிஹெச் எவ்வளோ பவர் ஐசிக்குள்ள என்னதுக்கு போகுது பக் செக்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு போகுது அதே போல் இந்த எல்டிஓ டிபார்ட்மெண்ட் ஆன் பண்ணணும்னு சொன்னால் எல்டிஓ டிபார்ட்மெண்ட் இந்த வரைக்கும் விஎஸ்1 போனால் மட்டும்தான் என்ன செய்யும் எல்டிஓ டிபார்ட்மெண்ட் ஓன் ஆகும் இல்லைண்டா இவ்வளவு தான் நமக்கு சிம்பிள் இப்போ நமக்கு இந்த அரைக்கிற நமக்கு நம்மளோட ஃபோன் வந்து ஓன் ஆகணும்னு சொன்னால் என்ன செய்யணும் இந்த பக் செக்ஷன் வேலை செய்யணும் எல்டிஓ செக்ஷன் வேலை செய்யணும் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும் இந்த கோடெக் செக்ஷன் வந்து வேலை செய்ய தேவையில்லை சரியானே அதே போல் இங்கே பாருங்க இந்த அரைக்கு இன்னொன்று இருக்கு பிபின்னு சொல்லி சொல்கிறது நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கக்குள்ள இதில் மட்டும் வோல்டேஜ் வராது இதில் ஏன் வராதுன்னு சொன்னால் இது வந்து பிபிஏ வோல்டேஜ் ஃபார் பிஏ நம்ம எப்போ ஃபோனுக்கு சிம்மை இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் இதில் வோல்டேஜ் வரும் அப்போ நம்ம இதை செக் பண்ண தேவையில்லை இந்த கோயில் இல்லைன்னு சொன்னாலும் ஃபோன் வந்து ஓன் ஆகும் என்ன செய்ய மாட்டேன் நெட்வொர்க் செக்ஷன் வேலை செய்ய மாட்டேன் அதான் பிபிஏ செக்ஷனை சொல்லுவோம் நம்ம அப்போ நார்மலாக இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு செக்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இந்த அறிகிறது இப்போ பக் செக்ஷன் ஓகே பக் செக்ஷன் இன்புட் என்ன இன்புட் வோல்டேஜ் என்ன